20 தக்காளி 20 வெங்காயம் 20 வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க. ஏப்பா இந்த தக்காளில ஓட்டியா இருக்குதுப்பா. ரேட்டு கம்மியா ஒண்ணா தக்காளியா கம்மியா ஒண்ணா எங்க கிடைக்கும் ஒன்னா இதுல வந்து போருக்கு. இது 10 அது 20. அப்பனா மூடியில அதுல போருக்கு ஓட்டியா தான் இருக்கும். ஓவரா தான் பேசுற. வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க 20 இங்க வாங்கிக்கலாம் வா காய்கறிலாம். வாங்க வாங்க கிலோ 20 கிலோ 20 சரி வாங்க போய் காய்கறி எல்லாம் போய் பார்க்கலாம். ஏமா பார்த்து ஓரமா நின்னு பொறுக்குமா காயெல்லாம். பாரு காய்கறி கடவுள் உனக்கு கலாய்க்கிறான். அதான் குண்டா வாதன்றது. அவங்க என்ன சொல்லலையா வாய ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அதுவும் கரெக்ட் தான். வா என்ன வேணும்? காய் தாம பாக்கிறதுக்கு வந்துக்கிறான். இதாங்க தட்டு பொறுக்குங்க. எங்களுக்கு இது தேவைப்படாதா இருக்கட்டும். டேய் ஏன்னா சும்மா நின்னுகிற கத்துடா. இவன் வேற கவுண்ட் பண்ணி வாயன் கத்துன்னு கிடக்குறான். கத்தி தொண்டை தண்ணி வச்சு போச்சியா. தக்காளி கிலோ 20. டேய் அது 10 தக்காளி பொறிக்கிறதுல போட்டு 20 ரூபாய் தரேன். இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா அதுக்கு இதே 20 ரூபாய் குத்து வாங்கி போயிடலாமே. டேய் இதா 20 ரூபாய். பரவாயில்ல டீ கொதுவோம் எத்தனை வா. போதுமா? போதும் தனிக்கு 20 ரூபாய் கொடுக்குற. தனிக்கு 4 தக்காளி போடுறியா? தாலிந்து 50 ரூபா எத்தனை வா. வெங்காயமும் சேர்த்து போடுறேன். சரிடா. தாங்க 10 ரூபாய் தக்காளி. பெருசா இருக்குதா? டேய் இது 10 ரூபாய் தக்காளியா இல்ல 20 ரூபாய் தக்காளியா? 10 ரூபாய் தக்காளி தான் போட்டு விடு. பெருசா இருக்குதா? இருப்பா ஒரு நிமிஷம். பெரிய தக்காளி ஆகுதுன்னா பொறிக்கிறீ நீ. அடங்கொய்யால இவ்வளவு உஷாராக்குறானே அந்த நாதை வேற 20 ரூபாய் குடுத்துச்சா. அதெல்லாம் வேற தக்காளிப்பா. சரியா பொறுக்காம விட்டாங்க. இதுதான் 10 ரூபாய் தக்காளி. ஐயோ போச்சு. போல இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம். ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது. தாங்க ஏன்பா சின்ன வெங்காயம் எங்கதா? இருக்குண்ணா கிலோ 70 ரூபாய். ஐயோ விலை அதிகமா இருக்குதுப்பா. கம்மியா இருக்குதா? கம்மியா இருக்குது 15 ரூபாய் கிலோ வாங்கிக்கிறியா? 15 நல்லா இருக்குமா? அது நல்லா தான் இருக்கும் வாங்கிக்கோ. எங்கப்பா இருக்குது சொல்லுப்பா. வா அப்படியே அத லாஸ்ட்ல இருக்குது பாரு. இதுவா இதெல்லாம் அடி போயிட்ட மாதிரி இருக்குதா? இது சொட்ட மாண்டியா சொத்தைக்கிற வெங்காயம் எல்லாம் இப்படி உச்சி போட்டுனா சின்ன வெங்காயம் ஆயிடும். சாம்பாருக்கு டேஸ்ட் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். எத்தனை கிலோ வேணும்? 1/4 கிலோ கொடு. அப்படியே தீ கச்சுனா மண்டை பொழுந்துக்கும். 15 ரூபாய் தான் கிலோ. அதுக்கு 1/4 கிலோ கேக்குறா. வாங்கி போய் வச்சா கெட்டு போடும்பா. ஏற்கனவே கெட்டு போந்துதான் தரேன். அதுல இன்னொரு வச்சுனா கெட்ட போதா. ஓ அப்படி சொல்றியா? அப்போ 1 கிலோ கொடு. இவனை 1 கிலோ வாங்கறதுக்கு 1 வருஷம் கத்தணும் போலிக்குதா. சரியா போடுமா பாரு. உள்ள போய் பில்ல போடு. எப்படிலாம் வியாபாரம் பண்றேன். 300 ரூபாய்க்கு மேல தர மாட்டான். 30 பைசா மூஞ்சி. ஏப்பா பாத்திரம் தான் அங்க பாத்திரத்துல போட வேண்டியதானே? மூடின்னு போடா. யோ அவன் போய் சொல்லிட்டு போறாயா? அது கூட பொறுக்க. ஏங்க 1 கிலோ போடுங்க. சரி பாத்திரம் தான் அங்க ஏன் அவங்க லுங்கில போடுறாங்க? யாரு முன்னால இருக்கிறாங்கல்ல அவங்க தான் லுங்கில போட்டுக்கிறாங்க. உங்கில போடுறாங்களா? இந்த ஒரு நிமிஷம் பாக்குறேன். கொஞ்சம் நவருங்க. யோ என்னயா இது? ஐயோ தம்பி போர்கால் போட்டு குடிச்சு போயிருந்த ஒன்னும் இல்லப்பா. அங்கதான் இடம் போட்டு தான் வரேன். எடை போறதுக்கு லுங்கில ஏன் எடுக்கிறா? அது தூக்க முடியலப்பா. ரொம்ப வெயிட் ஆகுதா. நானே தூக்குறேன் நீ தூக்க மாட்டியா? ஏய் எங்க ஏரியா பக்கத்துல மிதிச்சிருவேன். இனாமா நீ அவர் என்ன சொன்னாரு? நீ மிதிச்சிருவேன்றா? ஒரு விவசாய காட்டுவா. அது ஒரு பைத்தியங்க. அது பேச்செல்லாம் கேட்காதீங்க.
டேய் மணியே இங்க வாடா. நேத்து கூப்பிடுற அந்த கோயகா வாயா. ஐயோ மாட்டிக்கணுமே, என்ன படுறது தெரியலையா? வா தம்பியா, தம்பி நம்ம மேல சந்தேகப்படுறாப்புல. டேய் யாரு இவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? சொல் தம்பியா, தெரிஞ்சவங்க தான் என்ன? ஆமா ஆமா தெரியும் தான். நான் வாங்கிக்கிறீங்களா இல்லையா காய்கறியா? டேய் அவங்க எங்க வாங்கினாங்க, லுங்கில அள்ளி போட்டுக்கிறாங்களே. அட திட்டுக்கா பாத்தீங்களா, இதுக்கு தானே தெரியுமான்னு சொன்னீங்களா? நோ, இவங்களாம் எனக்கு தெரியாதே. என்னப்பா தம்பி இப்படி சொல்ற? நீ தானே லுங்கி அது இதெல்லாம் எடுத்துட்டு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. ஏய் உன் மூஞ்ச நான் முன்ன பண்ண கூட பார்த்தது இல்லையா? பூசிஞ்சா மூஞ்சியா? இந்த பையன் பாரு அப்படியே போய் சொல்லுது. ஆமா ரொம்ப போய் சொல்லுது. டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? நல்லா வந்தக்கா கோயம்பா தூண்டிய கொஞ்சம் கூட மூளை இல்ல. அவன் தான் கேக்குறான்னு என்ன கேக்குறியா? தம்பி நீ சொன்னது தான் எடுத்தேன். எனக்கு தான் இதே பொழப்பேன்னா நான் 4 அடுக்கு மாடி கட்டி வச்சுக்கிறேன் நானு. டேய் மூஞ்ச பார்த்தா 4 ரோட்ல பிச்சை இல்லாம இருக்குது, நீ 4 அடுக்கு மாடி கட்டி வச்சுக்கிறியா? ரொம்ப இன்சல்ட் பண்ற தம்பி. இவன் சொல்லித்தான் வந்தான். வாக்குமூலம் சொல்றேன், எந்த ஸ்டேஷன்ல போனா. வா வா வா, சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஃப்ராட நான் எங்கேயுமே பார்த்தது எப்பா. காலையில கூட சொல்லிட்டு வந்தேன், என் அக்கா மாதிரி நீ காய்கறி கடைக்கு வா, குண்டா குண்டா வந்து காயெல்லாம் அள்ளிட்டு போனு. சத்தியமா சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. அநேகமா என் வேலைக்கு வேலை வைக்கிறீங்க. இவனா சொல்ல போறான்னு தெரியலையா? வேலையை விட்டு போடா, இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? தெரியும், இதான் சொல்லுவேன்னு. நைட்டை நொட்ட உங்க கடையில பாம்பு வச்சிடறேன். இது பாருப்பா அவனோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சா? போடா வெளியே. போறேன்டா. தம்பி முன்னாடி இது மாதிரி எல்லாம் பண்ணாதுன்னா முன்னாடி நான் அசிங்கமாயிட்டேன். காசு வேற எத்தனை வரல பாயிட்ல. சரி நீ போனா அத்தாட்டி வரும்போது காசு கொடு. ஏயா நல்ல தம்பியா இருக்குதுல்ல? எப்பா நீ அடுத்த வாட்டி வந்தேனா வஜில் மேல வரவல் போட்டு கோழி வச்சு நல்ல குழம்பு வச்சு தரப்பா. சரிதானா? இப்ப இந்த காயை நான் ஏத்த மாட்டோமா? அதான் சொல்லிட்டு நான் போனேன். ரொம்ப நல்ல தம்பி வந்து சேர்ந்து இது பாரு பொந்த கோழி மூஞ்சில குடுப்பாரு. வை விடுறா, வா போலாம். இந்த மாதிரி நல்லவங்களா நீ கெட்டவங்களா ஆகுற. போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்ன பண்ண அவன்? எப்பா சின்ன முதலாளியா, 2 போடுகாலுங்க வந்து கோத்து விட்டுச்சு முதலாளியா. ஏன்பா சரியா விசாரிச்சியா? கரெக்டா விசாரிச்சாச்சு, நீ உன் வேலையை பாரு. டேய் போடா. போறேன்டா. மாங்காய் மாடியா? சரி 2 மாங்காய் தூங்கி போயிடலாம். ஏய் நான் மாங்காய் தூக்கின்னு போறா? இத கூட தூக்கூடாத நானே, அப்படியே அடிச்சு போடுவேன். போடா. சே நல்லவன் நினைச்சு வேலைக்கு வச்சேன், இடிக்கிறானுங்களே. அப்படிதான்ப்பா இந்த காலத்துல. நீ சொல்லனா நான் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. நான் அவனை பரவாயில்ல இது போய் என்ன பாக்குது? நோ ஜெட்டி தருது, நான் லுங்கி அரிக்கும்னா அட்டம் கொய்யால 3 பாயிண்ட் பச்சை பயிறு திட்டிக்கிறான். இடம் போறதுக்காக எடுத்து வச்ச, தப்பா நினைக்காத. இது எடை போறதுக்கா? அதான் பாயிண்ட் பண்ணிருக்க, இது நேரத்துக்கு எடை போடணும். அவங்கள மட்டும் விட்ட அடுத்து போய் வீட்டுக்கு அனுவா, அவங்க ஆட்டுக்கா பிரியாணி போடுறேன். போடுவியா? நீ அழுகுன வெங்காயத்தை பொறுக்கும் போதே எனக்கு தெரியும் நீ எப்படியா பட்டவன்னு. என்னப்பா கண்டிப்பா போறேன்பா. நான் உன்னை போடுவேன் போயா. உனக்கு வெங்காயமே கிடையாது, ஒன்னே கிடையாது. கரம் பூச்சி தூங்க காயிலே வந்து கடுப்பேத்திச்சிங்களே. 20க்கு தக்காளி, உருளைக்கிழங்கு, எந்த வெண்டைக்காயா? கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. பீட்ரூட் இவ்வளவு பெருசு இருக்குது. ஏம்பா எல்லா காயும் பாத்துட்டு வர, என்ன வேணும்? இல்லப்பா காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குதான்னு பார்க்க வந்தேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது, இப்பதான் இறக்கி நிக்கிறாங்களே தெரியல. நீ என்ன பண்ண, எல்லாத்துலயும் ஒரு கிலோ பார்சல் பண்ணி வண்டியில எடுத்து. நேத்துக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவான். யோ நீ செக் பண்ணி பாக்குறதுக்கு நீ ஆபீசரா நீ? ஓ இன்னும் நம்பலையா நீ? இதப்பா என்ன பில் இது? ஆபீசர்ப்பா. ஆபீசரா? காமிங்க அதை பார்க்கலாம். இதுவாப்பா ஆபீசருக்கான ஐடியா? அது வந்து நான் அப்புறமா ஜீப்போட வந்து உன்னை பாத்துக்கிறேன். திருட்டு பசங்க பொய்யான வேஷம் போட்டு காய்கறி கூட ஏமாத்துறதுக்கு வந்துக்கிறானுங்க.